அனைவருக்கும் வணக்கம். பெண்களுக்கு 6000 ரூபாயை உதவித்தொகையாக வழங்கும் மத்திய அரசின் திட்டத்திற்கு என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும் என்பது குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் மத்திய நிதியுதவியுடன் கூடிய பிரதமரின் மாத்ரு வந்தனா யோஜனா திட்டமானது கடந்த 2017ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு திட்டமான மிஷன் சக்தியின் துணை திட்டம்தான் இந்த வந்தனா யோஜனா திட்டமாகும். கர்ப்பிணிகளுக்கு உதவுவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இந்த திட்டத்தின் கீழ் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் பல்வேறு வகையான நோய்களையும் தடுக்க நாடு முழுவதும் பிறக்கும் குழந்தைகளுக்கு நிதியுதவி வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறுவதற்கு கர்ப்பிணிகளுக்கு குறைந்தபட்சம் 19 வயது இருக்க வேண்டும். இந்த திட்டத்தில் ஆஃப்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும், ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியாது. அதாவது நேரில் வந்து விண்ணப்பிக்க வேண்டும். இந்த திட்டத்தின் கீழ் 3 தவணைகளாக உங்களுக்கு பணம் கிடைக்கும். இந்த கருவுற்ற பெண்களுக்கு 6000 ரூபாயை மத்திய அரசு கொடுக்கும் இந்த உதவித்தொகையை பெற ஆதார் கார்டு கட்டாயம் இல்லை எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் தவணையாக 1000 ரூபாயும், இரண்டாவது தவணையாக 2000 ரூபாயும், மூன்றாவது தவணையாக 3000 ரூபாயும் பணம் வழங்கப்படும். இந்த பணம் நேரடியாக கர்ப்பிணி பெண்களின் வங்கி கணக்குக்கு மாற்றப்படும். இந்த திட்டம் பற்றி கூடுதலான தகவலை அறிய வேண்டுமானால் பிரதான் மந்திரி மத்ரு வந்தனா யோஜனா என்ற இணையதளத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதில் பெண்கள் ஏதாவது பிரச்சனைகளை எதிர்கொண்டால் 7998 என்ற ஹெல்ப்லைன் எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பயனாளியின் ஆண்டு வருமானமானது 8 லட்சத்திற்கு குறைவாக இருந்தல் வேண்டும். உங்களிடம் PPL ரேஷன் கார்டோ அல்லது ஆயுஷ்மான் பாரத் யோஜனா கார்டு இருந்தாலோ இந்த திட்டத்தின் தகுதியான பலன்களை நீங்கள் பெறலாம். கடந்த 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 500 ரூபாய் 1000 ரூபாய் பண மதிப்பளவு செய்த நிலையில் அடுத்த ஆண்டே 2017 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்த 6000 ரூபாய் திட்டத்தை அறிவித்தார் பிரதமர் மோடி அவர்கள்.